ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம முத்து வந்து ஒரு பெரிய குட் நியூஸோடு வராரு நம்ம மீனாக்கோசரம். அது எப்படின்னு பார்த்தா, நான் அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே இந்த மாதிரி ஏரியாவில் கேள்விப்பட்டப்பா பேசிக்கிட்டது இது மாதிரியும் ஆயிடுச்சு உன் நிலமைன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோடனே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு வாப்பான்னு சொல்லி கேட்டோன்னே அந்த வேலை நமக்கு வேணாப்பா, நீ உன் வேலையை பாருப்பா, நான் பாராட்டுறேன்ப்பா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியுமா வான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போ, மாலை கட்டுறவன் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரி இருப்பா நான் மாலை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே 500 மாலைப்பா உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்க, 2 நாள் டைம் இருக்குல்ல, என் பொண்டாட்டி நினச்சா 1000 மாலை கூட கட்டுவா அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டாரு 20,000. சரி பரவாயில்லப்பான்னு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா 2 நாளில் எப்படி 500 மாலையை கட்ட முடியும்? இருந்தாலும் பரவாயில்ல, ஆளை வச்சு நான் கட்டுறேன், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2.5 லட்ச ரூபா வருதுன்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லாம் எப்பவுமே இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு முத்து மேலே எல்லாம் மலருது அப்படி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது காசு கேட்குறாரு. மனோஜ் உங்கள் அப்பாட்ட பேசுங்க, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இல்லைன்னா 14 லட்சம் வாங்கி கொடுங்குறாரு. அட பாவி, அடுத்தவங்க காசுலேயே அட்டையை போட்டு வாழலான்னு நினைக்கிறியே, கொஞ்சமாவது தெரிந்துடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கப்பா நான் 14 லட்சத்துக்கு போவேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன், எங்கள் அப்பாட்ட கேட்கவும் முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோட்லேயே சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து ரோகிணிகிட்ட இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி அமௌண்ட் வாங்கினீங்க, எங்கள் பேங்க்லேருந்து வரும், கட்டுவியா கட்ட மாட்டியா, ஃப்ராடுன்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. நானாவது இதை பண்ணேன், நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்லி கேட்க, நான் மறந்துட்டேன் விட்டுட்டேன், வித்யாவுக்காக வாங்கி கொடுத்தேன்னு ஒரு பொய்யா சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டாங்க. நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு திட்டாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, 27 லட்சத்தை தூக்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்ட்டாங்க. உடனே மனோஜை சமாதா பண்ண பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.